GG Film Company, Magnus Production, Sabaris, Sangamitra, Soumya, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு காட்டுக்குள் போய் வீரப்படை மாயாவியை தொற்ற முடியுமா? ஒரு அரசாங்கத்தாலே முடியாததை நீங்கள் அந்த உதவி செய்யுங்கன்னு சொல்ல வச்சுச்சுல்ல. அப்போ அது இங்கே ஒரு நக்கீரன் கோபால் தேவைப்படுறாரு. இந்த கேரக்டர் அப்படின்னு டக்குன்னு அவங்களுடைய சமுதாயத்துல யாரையோ ஒருத்தரோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கு. தெய்வான உனக்கு முதல் சம்சாரம் ஆகணுங்கிறது விதி, வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறது விதி. இது நடந்த கதை, உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாத கதை. ஒவ்வொரு படக்காரரும் இந்த படத்தை பார்க்கிறவர்கள் தற்காத்துக் கொள்ளும். விமர்சனங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? விமர்சனம் கண்டிப்பாக தேவை. நான் நினச்சதான் கதை, எழுதுனதான் எழுத்து, எடுத்ததான் காட்சி, பார்க்க வேண்டியது உன்னுடைய வேலை. ஒரு காட்சியில் எழுதுகிற பொழுது நான் வீட்டில் போய் யோசிப்பேன், 10 மாதம் சொல்லுது என்ன டக்குன்னு அந்த கேரக்டர் முடியும். என்ன 10 மாதம் சொல்லுங்க, உள்ள ஒரே இருட்டு. என்ன பெரிய 10 மாதம் கஷ்டப்பட்டேன். உள்ள ஒரே இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. உங்களுடைய எழுத்துக்கள்ல பெரும்பாலும் கடவுளை நோக்கி ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. கடவுள் என்பது ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. தேசிய விருதுகளினுடைய நாயகன் சார், வணக்கம். வணக்கம் தம்பி. மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும். அந்த டிசம்பர் 27க்காக எல்லாரும் காத்துட்டு இருக்க மாதிரி நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். ராஜா கிளி, நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே ராஜா கிளி தம்பிரமையா அவர்களுடைய சினிமா பயணத்தை பற்றி பேசணுங்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கும். பொதுவாக அந்த ஹீரோயினுக்கு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்க காம்பினேஷனில் போடுங்கலாம் ப்ரொடக்ஷனில் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாட்டை, அப்பா, வினோத சித்தம், ராஜா கிளின்னு நீங்கள் சமுத்திரக்கனியான 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அந்த படத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி ஒன்று இருக்கும். சாட்டை மாதிரி ஒரு படம், அப்பா மாதிரி ஒரு படம், வினோத சித்தம் மாதிரி ஒரு படம் போது ராஜா கிளி என்ன செய்தியோடு வந்திருக்கு? 50 வயதை தாண்டியவர்களுக்கு தான் அழுத்தமான கதை உள்ளுக்குள்ளே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நிறைய, இப்போ நீங்கள் தொட்டுக்கிட்டு இருக்கிற பாதையை நாங்கள் தொடர்ந்து தாண்டி வந்துட்டோம். ஆமாம். அப்போ இங்கே என்ன சினிமாவுடைய இதாக 25-30 அந்த பேஸ்லேயே இருக்கிற பொழுது அது கிட்டத்தட்ட ரெகுலர் தான் வந்துடும். அப்போ 50 வயசை தாண்டிய கதையை இதுவரை சொல்லப்படலைன்னா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. காரணம் அதில் உண்மை ஜாஸ்தி இருக்கும், உண்மைத்தன்மை. இந்த மிடில் ஏஜில் தான் உண்மைத்தன்மை. ஸோ அந்த வகையில் இந்த ராஜா கிளி என்பது ஒரு மனிதர் வாழ்ந்த கதை, வாழ்ந்து அவரை சுற்றி நடந்த சம்பவங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. ஒரு வாழ்க்கையை நடந்த ஏதோ ஒரு சம்பவம் இல்லை, கதை, வாழ்க்கையே கதை. ஸோ அப்போ அதுக்கு என்னை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு கேரக்டர் தேவைப்படும். அல்லது இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு எப்படி இந்த உலகமே அஞ்சு கடந்த பொழுது ஒரு காட்டுக்குள் போய் வீரப்படை மாயாவியை தொற்ற முடியுமா, அது சாத்தியமா அப்படின்ற பொழுது சாத்தியம்தான். ஒரு அரசாங்கத்தாலே முடியாததை அரசாங்கம் கூப்பிட்டு, நக்கீரன் சார் கூப்பிட்டு நீங்கள் அந்த உதவி செய்யுங்கன்னு சொல்ல வச்சுச்சுல்ல. அப்போ அது செய்ய வச்சது? உழைப்பு, தைரியம். போன இடத்துல தன் உயிருக்கு பங்கம் கூட வந்திருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இல்லாமல் போயிருக்கலாம், குழந்தைகளுக்கு அப்பாவை இல்லாமலே போயிருக்கலாம். அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஆத்மா உள்ளே போனதுக்கு பிறகு என்ன ஒரு நடந்தது? இந்த 2 மாநிலங்களுக்குள்ளே நடக்க இருந்த ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது. அப்படியே ராஜ்குமார் சாரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் விதி முடிந்தது, இறந்தார். காட்டுக்குள் சென்ற இடத்துல நடந்திருந்தால் நினச்சி பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு. ஆக இதை ஒரு அப்போ அது இங்கே ஒரு நக்கீரன் கோபால் தேவைப்படுறாரு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மொத்தமில் இங்கே டாக்டர் கலைஞர் ஈவனது சிஎம்மாக இருந்தாலும் தேவைப்படுறாரு. அப்போ இந்த கதையை சொல்லணும். அது சொல்கிறது எப்படி? நான் நடிக்கிறேன், அதை சொல்கிறது தம்பி சமுத்திரக்கனி. நான் இதில் நக்கீரன் கோபால் சார் அப்படின்னா அவன் தான் சிஎம். இன்ட்ரெஸ்டிங் சார். மனுநீதி உங்களுடைய இயக்கத்தில் முதல்ல வந்த படம். அப்போ இருந்து ஒரு சந்தோஷத்துக்கும் உமாபதி அவர்களுடைய இயக்கத்தில் ராஜா கிளி வருதுங்கும் போது அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு அப்பா, மனைவிக்கு கணவன். இந்த 2024 ஒரு தந்தையாக அவனுக்கு திருமணம் முடிஞ்சது. நிச்சயம் அது பெரிய சந்தோஷம். இன்னொன்று இதே சேம் வருஷத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளுடைய ஒரு சூழல். அவன் இயக்குனராகவும் பரிணாமமாகி வெளியில் வரான். இயக்குனர் என்பது டக்குலாம் போய் உட்காந்துட முடியாது. மனுநீதி என்பது நான் சுற்றி சுரண்டி போராடி கீராடி வந்தேன்.
படம். ஆனால் இவன் இயக்குனர் ஆனா அப்படின்னா வீட்டுக்குள்ளே அத்தனை உழைப்புகளை அவனுக்கு சின்ன ஒரு நான் பட்ட சிரமம் தான் ஒரு அப்பாவுக்கு சொல்லுவேன். நீ அளவுக்குமே நீ கஷ்டத்தை நீ பட்டுக்கிட்டு இருக்கியா, சங்கடப்பட்டுறாத. உன் பிள்ளைய சூப்பராக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம், சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான். ஸோ அந்த வகையில் ஒரு தந்தையினுடைய அந்த விஷயம் என்பது தனையனே அடுத்த கட்டத்துக்கு. ரெண்டாவது விவரம் தெரிஞ்ச பிறகு நான் போராட்டங்கள் நிறையா இருந்திருக்கேன். சில வயசில் கல்யாணம் பண்ணதுனால, சின்ன வயசுலேயே நம்மளுக்கு குழந்தைகளுக்கு அப்பா ஆனதுனால நம்மளை எவ்வளோ இடங்களை அவர் தாண்டி வந்திருக்காரு. இந்த இடத்துல அவர் நிற்பதற்கு இவருக்கு இன்னால் நடந்த தூரம் என்ன, துயரம் என்ன, தூரம் என்ன, துயரம் என்ன எல்லாம் தெரிஞ்சதுனால அவன் ஒழுக்கமாக இருக்கிறான்றதே பெரிய விஷயம் இல்லையா? அவனுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கல. நான் பதட்டத்தோடு இருந்தேன், அவன் பதட்டம் இல்லை. ஏன்னா நான் இந்த வயசுக்குள்ளே ஜெயிக்கலைன்னா காலை என்னை கைவிட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்னு அவனுக்கு இந்த பதட்டம் இல்லை. நான் வித்தை கற்றுருக்கேன், என்கிட்ட விஷயங்கள் இருக்குது, அதற்கான டோர் ஓப்பன் ஆகும், அப்போ என்னை நான் காமிப்பேன் அப்படின்னு அந்த நம்பிக்கை அவனை டைரக்ட் ஆகியிருக்கு. 2-3 படங்களில் நடித்தான், அதெல்லாம் மறைச்சி பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவன் இன்னொருவருடைய இயக்கத்துக்கு தானே போனான். இப்போ இவன் இயக்குற பொழுது அப்போ இவனுடைய கதை கிடையாது. ஏன் இந்த கதையை அவன் நடிக்க முடியாது. ஆனால் பெரிய கதையை 4 மணி நேரம் சொல்ல வேண்டிய ஒரு கதையை 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் சொல்லியிருக்கான்ற பொழுது இந்த கதையை அவன் வீட்டுக்குள்ளே இருந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்ட காரணத்தினால அடுத்து இவன் எந்த கதையை இயக்கவும் முடியும், அல்லது அவனே கதை வச்சுருக்கான் பண்ணியும் முடியும். இந்த கதை நான் சும்மா ட்ரெய்லராக பார்க்கும்போது இந்த கேரக்டர் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வந்து என்னன்னா, இயல்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தில் யாரையோ ஒருத்தரோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குது பல கதாபாத்திரங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அப்போ இந்த ராஜா யார், நீங்கள் சந்தித்த அந்த ராஜா கிளி கதைகள்லாம் யார் யார் இதில் இருக்காங்க, இன்வால்வ் ஆகிருக்காங்க, ரியல் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகலாமா? அதை இன்றைக்கும் நிறையா பணம் படைத்தவர்கள்ட்ட, புகழ் படைத்தவர்கள்ட்ட, அதிகாரம் உள்ளவர்கள்ட்ட இந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி குறைவாக தான் இருக்கும். அப்போ இன்றைக்கும் நிறைய தொழிலதிபர்கள்ட்ட, நிறைய அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட ஒட்டுண்ணிகள் சில பேர் அப்படி சுற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களெல்லாம் அந்த மாசுக்கும் காசுக்கும் வந்தவங்க, கலண்டு ஓடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தை பார்க்கிற பொழுது இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மனிதருக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அத்தாடி ஆகா இதுதான் போலி பாசமா, இப்படி பாசம் காமினவங்க இப்படி மாறிட்டாங்களா, மிகப்பெரிய தற்காப்பு கிடைக்கும். இந்த படத்தை நான் இந்த மக்களுக்கு படைத்து கொடுத்தது மூலமாக எவ்வளவு கஷ்டமெல்லாம் அந்த மேக்கப் போட்டு நான் நடித்து என்னைய வதச்சிக்கிட்டது மூலமாக மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, இது நடந்த கதை, உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாத கதை. மேபி இந்த கிளைமேக்ஸை தவிர்த்துவிட்டு அதுக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு படக்காரரும் இந்த படத்தை பார்க்கிறவர்கள் தற்காத்து கொள்வார். இயக்குனராக நீங்கள் பெற்ற அனுபவங்கள்னா, நடிகராக நாங்கள் பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கிடைச்ச அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் தம்பி, மூலப்பத்திரம் எழுத்து தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது காட்சி வடிவம். இந்த காட்சி வடிவத்துக்கு அப்படியே நீங்கள் அப்படி போனீங்கன்னா பாட்டில் சொன்னதை காட்சியில் சொல்லிடலாம், வசனத்தில் சொன்னதை பாட்டில் சொல்லிடலாம், உரை நடிகளை சொன்னதை வசனத்தில் சொல்லிடலாம். அப்படியே போனீங்கன்னா வேதத்தில் போய் இன்றைக்கி ரிவர்ஸாக போனோம்னா இந்த காட்சி ஊடகம், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டேஜ் பிளே. இந்த கிராமத்தை விட்டு நான் புறப்பட்ட பொழுது என்ன பண்ணேன், நான் வச்சுருந்த கதையெல்லாம் சினிமா கதைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது மேடை, ஸ்டேஜ் பிளே. ஏடி தொழில் ரீதியாக கற்றுக்கிட்டான்னா கதை எழுதுவதற்கான கெப்பாசிட்டி அவன்கிட்ட இல்லைன்னா கூட கதையை வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். இப்போ எஸ்பி முத்துராமன் ஐயா, கே.எஸ். ரவிக்குமார் சார்லாம் அதீதமான படங்கள் இயக்குவதற்கு அவர்கள் எழுதிய கதை கிடையாது. ஆனால் கதை பாரதிராஜா சார் முதற்கொண்டு கதையை உள்வாங்கக்கூடிய திறன் வேணுமே, அது ஏடியாக இருந்தால் தான் தெரியும். அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறது அதை. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இயக்குனராக ஆனதுனால எவ்வளோ தூரம் பயணப்பட்டோம், எவ்வளோ வெற்றிகள் பெற்றோம்ன்றது கிடையாது. வித்து அவ்வளோதானே. அதுதான் அப்போ எடுத்த கதைக்கு தான் நம்ம பண்ணுறோம். அந்த கண்டென்ட் சரியில்லைன்றது மற்ற மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. அதான் சார், அந்த இடத்துல தான் ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, சின்ன படமும் பெரிய படமும் நல்ல படங்களாக இருக்கும்போது அது மக்கள் வர வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான விமர்சனங்களுமே இருக்குது. ஒரு படம் நல்லா இல்லைன்னா விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அது தரம் தாழ்ந்த விமர்சனங்களாக வரும்போது தான் சில கோரிக்கைகளும் முன்வைக்கிறாங்க. விமர்சனங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது சார்? ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். கணவன் மனைவி, அப்பா செல்லம் கொஞ்சனா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அம்மா செல்லம் கொஞ்சனா அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 2 பேரும் ஒரு குழந்தைய கொஞ்சனா வாய்ப்பில்லை. ஸோ இப்போ உறவு பிரிவு 2 வேண்டும், ஆண் பெண், எதிர்கட்சி ஆளுங்கட்சி. அதே போல் தான் சினிமா, அதுக்கு விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அவர்களை காயப்படுத்தாது, அவர் செய்த தவறை ஒத்துக்க வைக்குது, அடுத்தது இந்த முறை செய்த தவறு வராத அளவுக்கு பார்த்துக்க வைக்குது. அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். விமர்சனம் கண்டிப்பாக தேவை. நான் நினச்சதான் கதை, எழுதுனதான் எழுத்து, எடுத்ததான் காட்சி, பார்க்க வேண்டியது உன்னுடைய வேலை, அது திமிராயிடும். நிச்சயமாக.
திமிராயிடும். அப்போ நீங்கள் ஆஹா எனக்கு ஒரு எதிரில் ஒரு ஆள் இருக்காரு. பார்வையாளருடைய பிரதிநிதிகள் தான் விமர்சகர்கள். இந்த ஒவ்வொரு பார்வையாளரும் நேரடியாக வந்து ஒரு படைப்பாளிகிட்ட ஒரு விஷயத்தை கலந்துக்க முடியலை. அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணுமே ஒழிய அவர்களுடைய தனிப்பட்ட குரோத விரோதங்களை விதைக்கிற பொழுது அது நாகரிகம் கொஞ்சம் குறைஞ்சிருது. அவ்வளோ மெச்சூர்டான டாக்கு சார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். இப்போது படங்கள் நம்ம பொதுவாக பேசும்போது தமிழ் சினிமாவில் நீங்கள் நடித்த பல படங்கள், சாட்டை, அப்பா, இப்போ வரக்கூடிய இந்த ராஜாக்களின் நிறைய படங்கள் உணர்வுகள் ரீதியாக மக்களுக்கு ஏதோ செய்தி சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில சமயங்களில் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகள் வரலாம். ஆனால் பல நேரங்களில் இப்போது ஒரு கலாச்சாரமாகவே மாறிடுச்சு. துப்பாக்கி கலாச்சாரம், போதை கலாச்சாரம், கொலை செய்கிறது மட்டுமே கலாச்சாரம். ஒரு படம் முழுக்க நீளமாகவே இந்த மாதிரியான விஷயங்களோட வருது. இது எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை ஒரு மோசமான பாதையில் தள்ளும் சார்? நான் அந்த மாதிரி கதையை எனக்கு எழுத முடியாது, எழுத தெரியாது. நான் ரொம்ப இலகிய மனதுக்கு சொந்தக்காரன். கேமரா லென்ஸ் மாதிரி தான். அந்த அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க, துணி வந்து மெல்லிய துணி, அதுக்குள்ளே தான் நம்ம மிகப்பெரிய வன்முறையை காமிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கதைகளை நீங்கள் எழுதுவீங்களா சார் அப்படின்னா, எத்தனை கோடி கொடுத்தா கூட எழுத தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கிற பொழுது ஈவன் ஹியூமராக இருக்கட்டும், நான் நகைச்சுவை கூட அம்மாவை கூட கிண்டப்படி, என் அம்மா தான் தெய்வம். ஆனால் அம்மாவை கூட ஒரு காட்சியில் எழுதுகிற பொழுது நான் வீட்டில் போய் யோசிப்பேன். வடிவேல் அவர்களுக்கு எஸ்என் பார்வதி அம்மா கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க, வடிவேல் பங்காளி திண்ணையில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ எல்லா பிள்ளைகளும் பெற்று வளர்த்துச்சு, எல்லாம் வேலைக்கு போகுது, தின்னுட்டு தூங்குது, காலைல 10 மணிக்கு முழிக்க மாட்டேங்குது, 10 மாதம் வந்து என்ன டக்குன்னு அந்த கேரக்டர் முடிக்கும். நான் திட்டமிட்டு தான் எழுதினேன். அது எண்டு தான் அதோட நீங்கள் பதிக்கணும். ஒரு படைப்பாளியோட குணம் என்பது டக்குன்னு அந்த கேரக்டர் முடிச்சுட்டு என்ன 10 மாதம் சொன்னேன். உள்ளே ஒரே இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, 2 படுக்க பெஞ்ச் இல்லை, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இல்லை, தவிச்சா தண்ணி குடிக்கிறது பானை இல்லை, அது மோந்து குடிக்கிறது சொம்பு இல்லை. 10 மாதம் நீ மட்டும் வெளியில் இல்லை, சோறுகள், உருண்டைகள், விருந்துகள், நல்ல புது சேலைகள், வளையல்கள் அது போட்ட பொழுது தாய் ஒன்று தட்டியிருக்கணும்ல, அதை தான். அப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துட்டு அதில் முத்தாய்ப்பு என்ன இருக்கும், ஐயோ என் பிள்ளை எப்படி பேசுது கனெக்ட் ஆகுதுல்ல, இவன் மட்டும் மெட்ராஸ் போனால் சம்பாதிச்சுப்பாண்டி, என்ன மாதிரி பேசுது. இதுதான் ஒரு 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 சீனுடைய எண்டாக இருக்கட்டும். ஒரு துவக்கம் என்பது தொட்டு விடலாம், அது சுலபம். அது தொடர்ந்து அது ஒரு நிலையில் கொண்டு நிறுத்தணும்ல, தேரெழுத்து தெருவில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. என்னை பொறுத்தளவு தான் நம்ம யோசிக்க முடியும். ஹியூமராக தான் எழுதினாங்களாம் பழக்கம். இந்த விஷயத்தை சொல்லுவதன் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு யோசிப்போம். நம்மளுக்கு நாளைக்கு ஒரு முதுமை வரும், நம்ம வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நியாயம்தானா, எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சுன்றது நான் நினச்சதெல்லாம் எடுத்து முட்டு போட்டு பிணிப்பேன். என்னையை பொறுத்தளவு என்னையே நான் நிறைய கேள்வி கேட்டுப்பேன். இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்க முடியாது. சரி எதுக்கு சார் கேட்டால் சங்கடப்படுவார் அப்படின்னு. அப்போ அதுக்கான கேள்வி எனக்கும் நான் நிறைய கேள்வி கேட்பேன். எனக்கு அந்த மாதிரியான இந்த மாதிரிலாம் உடன்பாடு கிடையாது. தலையை வெட்டுறது, கையில் முட்டிக்கிறது, குத்துறது கூட அதெல்லாம் நம்மளுக்கு முடியாது. நான் வந்து இந்த ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேமா, எனது முதல் டைட் ஒர்க் மௌன நீதி. மனுஷனாக பிறந்தால் தப்பு செய்வான், அதை செஞ்சதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை, அந்த பொறுமை எவனுக்கு இருக்குதோ மனுஷன் அப்படி சொல்லியிருப்போம். இந்த லோகத்து நாடக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான். கடவுள் நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். நீ வயசானவனா கொள்கிற, குழந்தையிலையும் எதுக்கையா கொள்கிற, அது என்ன கேள்வி பதில் இருக்கும். இன்பிட்வீனில் இடையூறுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய பெரும்பாலான எழுத்துக்களில் இந்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பனாக இருக்கலாம், இந்த படத்தில் ஒரு பாட்டாக கூட இருக்கலாம், உங்களுடைய எழுத்துக்களில் பெரும்பாலும் கடவுளை நோக்கி ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது எதனால் அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது சார்? நல்ல கேள்வி தம்பி, ரொம்ப நல்ல அற்புதமான சிந்தனை. நான் யாரையோ நேசித்து நமது ஞான தலைவனாக ஒருத்தனை ஏற்றிருப்போம். கண்ணதாசன் ஐயாவை தான் நான் வந்து ஒரு வாழும் சித்தராக பார்த்தேன். அவர் சொல்லியிருப்பார்ல, நீங்களும் படிச்சிருப்பீங்க, நீங்களும் நல்ல இன்டலெக்சுவல். ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்கிற தகுதி எனக்கு பட்டு தான்ப்பா இருக்குது, ஏன்னா நான் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தவன் அப்படிம்பார். ஒரு சித்தர். அவருடைய மிகப்பெரிய ஆணழகன். 54 வயசில் சாக வேண்டிய உடம்பே இல்லை, அதெல்லாம் 90 வயசு வரைக்கும் இருந்திருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் அவர், அது அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவர் ஒவ்வொரு நிலைகள்லையும் பார்த்துட்டிங்கன்னா தம்பி, இத்தனைக்கு அவர் நாத்திகத்தில் இருந்தவர், இயேசு காவியத்தை எழுதினவர், பைபிளில் எல்லாத்தையும் போனவர், எல்லா சேலஞ்சையும் பண்ணவர்.
இந்த உறவுகளுக்குள்ளேயே தான் உழன்றிருப்பார். அந்த உறவுகளுக்குள்ளே உழன்ற பொழுது அவர் நான் ஆத்திகன் என்றே நீ அகப்படவில்லை, நான் நாத்திகனானே அவன் பயப்படவில்லை அப்படி இருப்பார். நான் இருக்கிறேன்னு சொன்னேன், என்னை பார்க்க முடியலடா. நான் இல்லைன்னு சொன்னேன், நீ பயப்பட மாட்டேட்டியாடா. அப்போ அவர் கடவுளை அடிக்கடி பயன்படுத்தியிருப்பார். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த கடவுள் என்பது அது வந்து நான் ஒரு பயமாக பார்ப்பேன். கடவுளுக்கு நான் உருவம் இல்லை. எனக்கு வந்து இரண்டு மனிதன் சேரும்போது எண்ணம் வேறாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான், மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். அவன் இறைவன் படைத்த உலகம் மனுஷன் ஆள்றான், மனுஷன் வடித்த சிலை இறைவன் வாழ்கிறான். கடவுள் மனிதனும் இன்ட்ராக்ட் புரிஞ்சிக்க முடியாது. சில கேள்விகளுக்கு பதிலே கிடையலை. அதுக்கு பதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பதில் இருக்குது, அது அவனுக்கு தெரியும்ன்றது ஒரு நம்பிக்கை. எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க பேச்சை நான் கேட்பேன். எங்கள் அம்மா படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்பா படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றுட்டாங்களே அதுவே அவங்களுக்கு பெரிய. படைத்தவனை விட படித்தவன் பெரிய ஆள் கிடையாது இல்லையா? படைத்தவன் தான் அம்மா அப்பா. அவர்கள் இப்போ இல்லை, நான் யார் பேச்சு கேட்பேன்? அப்போ எனக்கு ஒரு போக்கிடம் தேவை, ஒரு போக்கிடம், பற்று, எதையோ பற்றி வாழ. பற்று இல்லாமல் வாழ்ந்தால் அது எப்படி செத்த பணத்துக்கு சமம். அதனால தான் நான் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா. இப்போ அதில் ஒரு கொஸ்டின், ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, நீ ப்ரெசன்ட் இல்லையா, நீ ஆண்டவன் தானா? கேள்வி என்னவோ ஆண்டவனை நோக்கி, ஆனால் அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்பது நீ கரண்டில் இல்லையாப்பா, நீ பாஸ்டா. நல்லா இருக்குல்ல? ஸோ நான் அந்த நீ ஆண்டவனின் அந்த பாசிட்டிவ் கருத்தை நீ தூக்கி கையில் வச்சுக்கிற பொழுது நான் வைரமுத்து ஐயா அவர்கிட்ட கூட நான் நினைப்பேன் தனிப்பட்ட முறையில், இயற்கையை கொஞ்சுகிற அளவுக்கு நீ இறைவனை கொஞ்சிருந்தால் இன்னும் ஏகப்பட்ட ஒரு தளங்கள் வைரமுத்து அவர்களுடைய கற்பனை, அந்த வீரியத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதை கண்ணதாசன் கையாண்டார். அவர் மாதிரி கடவுளை அடித்து அத்தனை விளக்க முடியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்படியே அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் தொட்டாலும் சரி, அவர் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அவர் உள்ள பூந்ததனுடைய விளைவு என்பது நம்மளும் கடவுளை தூக்கிட்டு முடியாது. எனக்கு இப்போ கூட இந்த இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் எப்படின்னா, ஒரு வார்த்தைகளை கோர்வையாக பயன்படுத்தும் போது கூட எதிர்மறையான சொல் இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, முடியும், நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் பேசக்கூடிய நபர்களுமே பார்த்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், இந்த மாதிரியான சிலரை தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போது இந்த பாசிட்டிவான தாட் ப்ராசஸ்க்கு இல்லை இந்த வயதுலேயும் பாடல்கள், எழுத்து, இயக்கம், இசை அப்படின்னு மல்டி டைமென்ஷன்லையும் ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன? அதோட உத்வேகம் என்னவா இருக்குது உங்களுக்கு? இருக்கும் வரை இயங்கு, அதான். ஆமாம், இருக்கும் வரை இயங்கு, இயங்கும் வரை இரு. கேட்காமலே படைத்தாய் இறைவா, கிடக்காமலே அழைத்து விடு. இதுதான் என் வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம். நரகம் என்றால் என்ன? நாம் முதுமையில் நம் மலத்தை பிறர் அல்ல விட்டு நாம் வேடிக்கை பார்ப்பது என்பது நரகம். தூங்கணும், நம்மளுக்கு முன்னால் வரிசையாக வந்து பார்த்துட்டு போகிறதே ரொம்ப கொடுமை. நான் இவ்வளோ பேசுகிறேன், ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உச்சம் அதுவாக தான் இருக்கும். கேட்காமலே படைத்தாய், கிடக்காமலே கிளப்பி கொண்டு போயிரு. ஆமாம், பேராசை வலிக்காமல் மரணமாகணும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய. அது எத்த பெரிய கோடீஸ்வரனாரு, எத்த பெரிய அதிகாரத்தில் இருங்க. நான் சிங்கமாக இப்போ சிங்கமாக நடந்து போகிறேன், என்னைய ஐயோ எப்படி பேசுவார் தெரியுமா தம்பிராமே சார், என்னைய ஒரு மாதிரியாக இழுத்துக்கிட்டு தெரிகிறாரு அப்படின்னா ரொம்ப கொடுமை இல்லை? கிராமத்திலலாம் பார்த்துருக்கோம். வயது முதிர்ந்து திண்ணையிலோ அல்லது கட்டிலோ படுத்திருக்கிற பொழுது என்னடே முடிஞ்சிருச்சா அப்படிவாங்க. எங்கடி அடுத்த அமாவாசை தாண்டும் போல இருக்கு அப்படிவாங்க. அவர் பேசாமல் வேண்டுமானால் போயிருக்கலாம், வாயிலிருந்து வார்த்தை வேண்டால் உதிராமல் இருந்திருக்கலாம், செவி கேட்டிருக்கும் இல்லையா? அப்பா மரணத்திற்கு காத்திருக்கிறது மாறணும் இல்லையா? ஸோ மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை தம்பி, சேலஞ்சு வேண்டாம். அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். உலகத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப சுலபம். தேவைக்கு மட்டும் காசு கொடு, தேவைக்கு மீறி கொடுத்துடாத. இதுதான் நம்ம படம். தேவைக்கு வரைக்கும் காசு கொடுக்குற வரைக்கும் குடும்பத்துக்கு குழப்பமே வராது. தேவைக்கு மீறி காசு வர்ற பொழுது கொடுத்துரு. இப்போ எனக்கிட்ட இருக்குது, நான் படத்தில் தான் போட்டிருப்பேன். இது சினிமா எனக்கு கொடுத்தது,
ஆனால் சினிமாவுக்கு கொடுத்துருக்குறேன். தேவைக்கு மீறி இருக்கிற பொழுது என்னங்க தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்துடும். அது ஒரு மனித இயல்பு தானே, குரங்குல இருந்தானே வந்துடும். கண்டிப்பாக சார். உங்களுடைய எழுத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். பல கதாபாத்திரங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வடிவேல் அவர்களுக்காகவே எத்தனையோ சீக்வன்ஸ் எழுதியிருக்கீங்க. நம்ம ராஜாக்கிளிலே அவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்காங்க, எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் சமுத்திரக்கனி சாரை தாண்டி படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கிற சுரேஷ் காமாட்சி சார், ஆளுதாஸ் சார், ஐஸ்வர்யா மேம், தீபாக்கா, இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. ஆண்ட்ரூ அவர்கள், பிரவீன் அவர்கள், பலகரப்பை ஐயா, பலகரப்பையா சார் இருக்காரு, கிறிஷ், ஏழைகளின் எஸ் ஏ சூர்யா. அதுதான் பாருங்க லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இந்த படத்தில் அவனுக்கு கொடுத்துருக்கேன், ஏழைகளின் எஸ் ஏ சூர்யா, ஏழைகளின் எஸ் ஏ சூர்யா, பாடகர் கிறிஷ். இந்த படம் பெரிய பேர் கொடுக்கணும். நிச்சயமா. எனக்கு என்னன்னா, இவ்வளவு கதாபாத்திரங்கள்லாம் எழுத முடியும், அவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முடியும்னா, அப்போ அந்த எழுத்தாளர் நிறைய கதாபாத்திரங்களை தங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருக்கணும், வாழ்ந்துருக்கணும், அந்த அனுபவங்களை பெற்றிருக்கணும்ல. தம்பிராமையா அவர்களுடைய அனுபவங்கள் என்ன ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு? மற்ற நான் அடுத்து எடுக்க போகிற படங்கள் நாடும் தம்பி சமுத்திரக்கனி தான் பண்ண போகிறோம். தங்க நட்சத்திரமும் தமிழ் குற்றாலமும் அது ஒரு ஆமாம் பொலிட்டிக்கல் சட்டையரு. அதற்கான எல்லாமே டிசைன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது இந்த மே ஜூனில் வந்து உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம், நாங்கள் இந்த படத்தில் சொன்னது மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நடக்கும்ன்றது ஒரு எளியவனாக இந்த அரசியலை மதிய நுட்பத்தோடு உள்ளே வாங்கிட்டு என்னுடைய விளைவாக இருக்கும் அந்த. ஆமாம், ஆனால் இதில் வந்து ஒரு நடந்த கதை இல்லையா? அப்போ இந்த கதாபாத்திரங்களை சுற்றி சொல்கிறது ஒரிஜினலாகவே அவர்களை சுற்றி வாழ்ந்தது. அந்த ராஜாவை சுற்றி இருந்த கிளிகளும் அந்த கிளி கூடாரங்களும். ஆமாம், ஆல்ரெடி நம்ம உள்ளே வாங்கிட்டதனுடைய விளைவு என்பது எழுதுகிற பொழுது எனக்கு எழுதுகிற பொழுது பெரிய விஷயமா இருக்காது, பெரிய விஷயமா இருந்தது. கதை பெருசாக இருந்தது. அதை சுருக்குனது ஸ்க்ரீன் பிளேயில் உமாவதி. அதுக்கு கேரக்டர் செலக்ட் பண்ணுற பொழுது கொஞ்சம் டைம் எடுத்தது, இந்த ஆர்டிஸ்டில் போடுற பொழுது. அதை தாண்டி இதெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்தது தம்பி சுரேஷ் காமாட்சி. ஸோ இந்த கதை எழுதுகிற பொழுது எனக்கு ரொம்ப மெனக்கட்டனான்னு கிடையாது, நிஜ சம்பவங்களுடைய கோர்வை. அது 2 மணி நேரத்துக்குள்ள எப்படிங்க தப்புரி முரட்டு கதையை சொல்லியிருக்கீங்க, அதை நீங்கள் படத்தை பார்க்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு கேரக்டர் நீங்கள் வருவீங்கனாலும் கதை அடிபட்டுரும். அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையருங்கிறீங்க. அடுத்த படத்துக்கும் நீங்கள் ஒரு லீட் கொடுத்துருக்கீங்க. இந்த சமுத்திரக்கனி சாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காதல் என்னவா இருக்குது? சினிமாங்கிறது அடிப்படை, பட் தொடர்ந்து பயணம் பண்ணுறீங்க. அடுத்த படமும் இப்போ 4th ஹேட்ரிக்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த படமும் அவர் கூட 5வது படம் நினைக்கிறேன் இல்லை சார்? ராஜாக்கிளிக்கு அப்புறம் 5வது படங்கும் போது அந்த அடிப்படை காதல் என்னவா இருக்குது சார்? புரிதலா என்ன? புரிதல் 2 பேருமே என்ன தம்பி, நாங்கள் 2 பேருமே கலைக்குள்ளே வந்தவங்க, ஏடியாக இருந்தவங்க. வெற்றி பெற்று தோல்வி அடைந்த பொழுது கீழே விழுந்து டைரக்டர் நாங்கள் மண்டையில் இருமாப்பா வச்சுக்கல, மறுபடியும் ஏடியா ஓடுவோம், மறுபடியும் சின்னத்திரையில் ஒர்க் பண்ணுவோம். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆமாம், 2 பேருமே நடிகர்களாக வரல, டெக்னீஷியனாக இருந்து நடிகர்களாக வந்தவங்க. 2 பேருமே தேசிய விருது வாங்கியிருக்கிறோம். என் எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும், தம்பியுடைய எண்ணம் எனக்குள்ளே இருக்கும். ஷார்ட் வச்சுட்டு அண்ணன்ட்ட ஒரு வேட்டியை கொடுத்தா அண்ணன் நான் இப்படி தான் வருவேன்னு தம்பிக்கு தெரியும். ஸோ நான் அதுதான் எனக்கு இந்த வினோத சித்தத்தில் இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருச்சு. யார் இது வாங்கி கொடுப்பாங்க? அப்போ அந்த லீட் ரோல்ன்றது. அப்போ நான் தம்பிக்கு ஏதாவது பண்ணணும், இதுவரை பார்க்காத சமுத்திரக்கடியை வென்று கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்றது ஒரு அண்ணனாக அந்த தங்க நட்சத்திரம் உருவாக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தம்பி கேட்டுருச்சு, உணர்வுபூர்வமாக இருக்கும். இது பார்க்கிறவர்கள்ட்டெல்லாம் பழகலாம், ஆனால் பார்க்குறவர்கள்ட்டெல்லாம் பக்கத்தில் போய் பேசுவதற்கு இன்னும் நடந்திருக்கணும். எனது ஆத்மாவை என்னிடத்திலிருந்து பாதுக்கிற பிள்ளை. அதனால் என்னுடைய மகனுடைய திருமணத்துலேயும் சரி, என் கூட பிறந்த தம்பியாக இருந்து எனக்கு ஒரு அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் கூட பேசினேன், அதை பார்த்துருப்பீங்க. ஏதாவது சொதப்பினீங்க, காப்பி கீப்பி லேட்டாக வச்சுன்னா சமுத்திரக்கனி வீட்டில் போய் படுத்துக்கணும்னு சொன்னேன். அது எதார்த்தம் தானே, அது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ராஜாக்கிளி டிசம்பர் 27 ஒரு நல்ல செய்தியோட எல்லா தியேட்டர்ஸ்லையும் வந்து சொல்லப்போகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய பயணம் சினிமாவில் ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராக நல்ல செய்திகளை, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சினிமாங்கிற இந்த ஊடகத்தின் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பயணம் தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய என்டையர் நக்கீரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தை பார்ப்பது மூலமாக பல குழப்பங்களுக்கு விடை, ஜோசியர்கிட்ட போகாமலே, ஜாதகம் பார்க்காமலே, பிரிச்சுவல் போகாமலே, கோயிலுக்கு போகாமலே நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும். இந்த பேட்டியை ஏற்பாடு செய்த நக்கீரன் குடும்பத்திற்கு தம்பிராமையாவும் எனது மகன் உமாவதி புதிய இயக்குனராக அறிமுகமாகிறான். அவன் சார்பிலும் நன்றி.